அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலையும், அதாவது 5 சவரன் குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டுல சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர் கடனும் தள்ளுபடி செய்ய போவதாகவும், கல்வி கடனும் தள்ளுபடி செய்ய போவதாகவும், அது மட்டும் இல்லாம வீட்டு கடன் தள்ளுபடி செய்ய போவதாகவும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல மெயினா நம்ம பார்க்க போறது நகை அடமான கடன்கள் சரிங்களா. அதுவும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் கூட்டுறவு வங்கிகள் மட்டும் வைத்திருந்தால் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. நீங்க எந்த வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி, நீங்க இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பொருந்தும், கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள், முழு விவரங்கள் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரனுக்கு பெறப்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருந்த நிலையில் நகை கடன்களை தள்ளுபடி செய்து அரசாணையை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கை பின்வருமாறு: நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னன்றதை தெளிவாக இந்த இடத்துல பார்ப்போம். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் அத்தியாவசியம் மற்றும் அவசர தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு கூட்டுறவு மாநில மேலாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பெரும்பால நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் இதர கூட்டுறவு நிறுவனங்கள் நகை அடமானத்தின் பேரில் நகை கடன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்குட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்வருமாறு வெளியிடப்பட்டுள்ளன சொல்லியிருக்கிறாங்க. அதுல நிபந்தனைகள் என்னன்றதை எல்லாமே மென்ஷன் பண்றாங்க. பொது நகை கடன்கள் தள்ளுபடி அறிவிப்பினை தொடர்ந்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்கான குடும்ப அட்டையின் அடிப்படையில் ஒரே குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகை கடன்கள் தொடர்பான தரவுகள் தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டு நகை கடன்கள் வழங்கப்பட்டதில் பல்வேறு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு எந்த ஒரு தகுதியையும் நிறைவு செய்யாத நபருக்கோ அல்லது குடும்பத்திற்கோ தள்ளுபடி சென்றடையக்கூடாது. அதே போன்று எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தள்ளுபடி பெறுவதற்கு முழு தகுதியுள்ள ஏழை எளிய மற்றும் நடுத்தர பிரிவை சார்ந்த குடும்பத்தினர் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தகுதி இல்லாதவங்களுக்கும் இந்த நகை கடன் தள்ளுபடி செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஏழை எளிய நடுத்தர மக்களுமே இதுல நகை கடன் தள்ளுபடி செய்யாம விடுபற்றவும் கூடாது அப்படின்றதுல தமிழக அரசு முக்கியமா முக்கிய நோக்கமா இருக்காங்க சரிங்களா.
மேற்படி நகைக்கடன் நிலுவைத் தொகையில் கீழே விரிவாக்கப்பட்ட வகையை சார்ந்தவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுடையவர்கள் மற்றும் தள்ளுபடி பெற தகுதியற்றவர்களாவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது நகைக்கடன் தள்ளுபடி தகுதி பெற்ற இனங்கள் குறித்த பட்டியல். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் அனைத்து பொது நகைக்கடன்களும் சேர்த்து மொத்த எடை 400 கிராமிற்கு உட்பட்டு இருந்தால் இதில் கண்டுள்ள இதர தகுதிகளுக்கு உட்பட்ட அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். 40 கிராமுக்குள்ள உங்களுடைய நகைக்கடன்கள் இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுடைய நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர் 31/3/2024 நாள் வரை 5 பவுனுக்கு மிகாமல் உள்ள நகைகளுக்கு மொத்த எடை 40 கிராம் வரைக்கும் வந்து நீங்க நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சுக்கலாம். அதே இப்போ 2025ல 40ல இருந்து 50 கிராமாக மாத்திருக்கிறாங்க. 50 கிராம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நகைக்கடன் தள்ளுபடி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அரசாணை பிறப்பிக்கப்பட்டதால் தொகையை பகுதியாக செலுத்தியது. நீங்களாகவும் இந்த பட்டியலில் கண்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத நேர்வுகளை நீக்கியும் மீதம் நிலுவையுள்ள பொது நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பொது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்க 31/3/2000 அன்று வரை சொல்லியிருந்தாங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை முதல் இப்போ 2025ல ஜூலை முதல் ஓகேங்களா, ஜூலை வந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நகைகளை நீங்கள் மீட்டெடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜூலை முதல் வந்து இந்த தகுதி பெற்ற நகை கடன்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற நகை கடன்களின் கணக்கில் நிலுவை இருந்து அதன் பின்னர் அரசாணை வெளியிடப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகையில் பகுதி செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்களாக எஞ்சிய கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடியில் இடம்பெற வேண்டும். இந்த நேர்விலும் இந்த பட்டியலில் கண்டுள்ள இதர தகுதிகளை பூர்த்தி செய்யும் குடும்பத்தினருக்கே தள்ளுபடி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணின் அடிப்படையில் ஒரே நபர் மற்றும் குடும்ப அட்டையில் உள்ள அவர்தம் குடும்பத்தினருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் மொத்த எடை 400 கிராமிற்கு உட்பட்ட பல நகைக்கடன்கள் பெற்றிருந்து அக்கடன்கள் அனைத்தும் சேர்த்து மொத்த எடையா வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 2025ல மாத்திருக்காங்க. 50 கிராம் வரைக்கும் நீங்க வந்து இந்த பட்டியலில் நீங்க அதாவது தள்ளுபடி செய்யறதுக்கு நீங்க தகுதியானவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் ஆதார் விவரங்களை சரியாக அளிப்பவர்கள் மட்டுமே இதை தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டுமே ஆதார் கார்டுமே நீங்க அப்டேட் பண்ணிடணும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கன்ஃபார்ம். சரிங்களா? மறுவாழ்வு முகாமில் வாழும் இலங்கை தமிழர் திட்டத்தின் கீழ் மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் அவர்களும் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்றாங்க. தமிழ்நாடு அரசின் குடும்ப ஓய்வூதியாளர்கள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கூறிய இதர நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் அவர்களும் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடன்தாரர்கள் குடும்ப அட்டை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு ஆகக்கூடிய குடும்ப அட்டைகளை பெற்றுள்ள கடன்காரர்கள் மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி தகுதியானவர்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? யார் இப்போ வந்து தகுதியானவங்களை எல்லாமே பார்த்தோம். இப்போ தகுதி இல்லாதவங்க எல்லாமே இதில் மென்ஷன் பண்றாங்க. 5 பவுனுக்கு மிகாமல் நகைக்கீட்டின் பேரில் பொது நகை பெற்று அன்று கடன் நிலுவை இருந்து அரசாணை வெளியிடப்பட்ட நாள் அன்றோ அதற்கு முன்னரோ அக்கடனை தொகை முழுவதும் திரும்ப செலுத்தப்பட்ட கடன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண்ணின் அடிப்படையில் ஒரே நபர் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் 5 பவுனுக்கு மேற்பட்டு மொத்த எடை 40 கிராமிற்கு மேற்பட்டு நகை அடமானம் வைத்து பெற்று அனைத்து நகைக்கடன்களும் அத்தகைய நபர்களது குடும்ப உறுப்பினர்கள் பெற்ற கடன்கள். இது எல்லாமே கணக்குல வராது. அதே மாதிரி இவங்க எல்லாமே தகுதியற்றவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பவுனுக்குள்ள இருந்தாக்க நீங்க தகுதியானவர்கள். அதே மாதிரி 5 பவுனுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க இந்த நகைக்கடனுக்கு தள்ளுபடி அற்றவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சுக்கோங்க. தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க புதுசா நீங்க போயிட்டு அந்த நகையை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.